கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாமல் செயல்பட்டுருக்கிறீங்க. அது எப்படி நீங்கள் அவங்கள வந்து விடுவீங்கன்னு சொல்லி இதுக்கு தான் ஜேடி வான்ஸ் வந்து சொல்கிறாரு. கடுமையாக வந்து சாடுறாரு. ஜேடி வான்ஸ் வந்து இது மாதிரி அந்த மாதிரி பேசினது கிடையாது. லெபனானில் பயன்படுத்திய அந்த எல்லா வகையான ஆயுதங்களும் அமெரிக்க கைகளால் செய்யப்பட்டது. ட்ரம்ப்பை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்கு தேவை தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தன் பேரை காப்பாற்றணும். சர்வதேச சந்தையில் என்ன கச்சா எண்ணெய் விலை குறையுது, மிகவும் குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் குறைஞ்சுதா? இன்னும் பெட்ரோல் டீசல் விலை குறையல. ஏன்னா அமெரிக்காவுடைய இயலாமை, இஸ்ரேலுடைய பிடிவாத குணம். எந்த ஒரு சின்ன ஒரு விடயமும் அதை சீண்டினால் வெறும் 10% இருந்த யூதர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 85% அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்திய மக்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலஸ்தீன மக்களே வந்து அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து வந்தவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா காசாவில் பிரச்சனையே ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது. அந்த சூழலில் இஸ்ரேல் இதுக்கு இணங்கி போகுமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. விகடநேயர்களுக்கு வணக்கம். புவிசார் அரசியல் வல்லுநரும் பேராசிரியருமான திரு கிளாட்சன் சேவியர் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். மேற்கு ஆசியாவில் பிப்ரவரி 28 போர் தொடங்குச்சு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. ஈரானோட உச்சபட்ச தலைவர் கமேனியை வந்து அன்றைக்கு முதல் நாளே வந்து காலி பண்ணாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப்பு சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களை கடந்து ஒரு 107 நாட்கள் வந்து போர் காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து இப்போ போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துருச்சு. ட்ரம்ப்பும் ஈரானுடைய அதிபரும் வந்து கையெழுத்திட்டாங்க ஒப்பந்தத்தில். இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு சூழலில் வந்து நினைக்கிறீங்க? முதலாவது, அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விலைவாசி ஏற்றம், அது மட்டும் இல்லாமல் சந்தையினுடைய அழுத்தம். அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய செப்டம்பர் மாதம் வரக்கூடிய இந்த தேர்தல், இந்த மத்திய தேர்தல் அப்படிங்கிறது, மத்தியில் வர தேர்தல் அப்படிங்கிறது, டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட தோக்கிற நிலைமையில் தான் இப்போ இருக்கார். மக்களை வந்து திருப்திப்படுத்தணும்னா இதை ஏதாவது பண்ணி ஆகணும். கடும் விலைவாசி ஏற்றம் இருக்குது. பணவீக்கமுக்கு எந்த அளவுக்கு பணவீக்கம் இருக்குன்றது சொல்லி தீராத அளவுக்கு பணவீக்கம் இருக்குது. சாதாரண காய்கறியுடைய விலைகளும் பொருள் விலைகளும் கடுமையாக ஏறி இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் மட்டும் ஏறல, பல்வேறு காரணங்கள் இருக்குது அதுக்கு. அவர் எடுத்த அடிப்படை கொள்கைகளில் பெரிய பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அதனால் அந்த கொள்கை ரீதியான மாற்றங்களில் நிறைய இப்படி ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது இதுக்கு அடிப்படை காரணமாக பார்க்கக்கூடியது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, அமெரிக்காவை மீண்டும் ஒரு மிக வல்லரசாக காட்டும், மேக் அமெரிக்கா கிரேட் அகென்ற அந்த அமைப்பு இந்த போருக்கு போகக்கூடாதுன்னு கடுமையான ஒரு தடை போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி தான் அவர் வரார். ஏன்னா நான் போருக்கு போக மாட்டேன்னு தான் சொன்னார். நான் போருக்கு போகும்போது எங்கேயோ இருக்கிற காசை எங்கேயோ போய் கொடுத்து அழிக்கிறது தானே, அதான போர். உள்நாட்டிலேயே அவருக்கு தேவையான அந்த அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. உலக நாடுகளுடைய அழுத்தமும் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அமெரிக்காவை தள்ளுது. இன்றைக்கி அமெரிக்காவும் ஈரானும் அந்த அமைதி ஒப்பந்தத்தில், போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இன்றைக்கி கையெழுத்திட்டாங்க. ஈரான் வந்து முக்கியமான சில கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தது. ஒன்று, இந்த போர்னால் ஏற்பட்ட இழப்புக்கு எங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஈரானோட நிதி சொத்துக்களை வந்து அமெரிக்கா முடக்கி வச்சுருக்கு, அதை வந்து விடுவிக்கணும்னு சொன்னாங்க. பொருளாதார தடைகளை நீக்கணும்னு சொன்னாங்க. ஹோர்மோஸ் நீரிணையை வந்து எங்களுடைய இரான் மிக்க பகுதியாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே இதில் வந்திருக்கு. அதில் ஈரான் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்களை வந்து இடம்பெற்றிருக்கு. அதோட முக்கியத்துவம் என்னென்னு 2015 ஈரான் நியூக்ளியர் டீல்னு ஒன்று ஒபாமா கையெழுத்திட்டார். அதில் ஏறக்குறைய இந்த அம்சங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம பேசுகிறது எல்லாமே இருக்குது. என்ன எல்லாம் ஹோர்மஸ் அதில் இல்லை.
ஏன்னா அதை பற்றி ஹோர்மஸில் பேசல, இந்த மாதிரியான பாதிப்புகள் கிடையாது. முக்கியமான அம்சமே ஏன் போர் எடுக்கிறாங்க, படை எடுக்கிறாங்க, போர் தொடுக்கிறாங்கன்னா, அங்கே அணு ஆயுதங்களை வந்து செறிவு செய்து அந்த அணு ஆயுத படைய தளபாடங்களை நீங்கள் உருவாக்கக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். இது ஏற்கனவே வந்து ஒபாமா செஞ்சுட்டார். 2015 அது வந்துருச்சு. ஆனால் ட்ரம்ப்புக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அவங்க இன்னுமே செறிவூட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே ட்ரம்ப் என்ன செய்கிறாரு, அந்த இடங்களையே நாங்கள் வந்து பாதிக்கணும், நாங்கள் வந்து நேராக வந்து பார்க்கணும், அது மொத்தமாக வந்து இருக்கக்கூடிய அந்த 450 கிலோவை நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, அணு ஆயுத பரிசோதனை அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த சர்வதேச அணு ஆயுத பரிசோதனை அமைப்புக்கிட்ட இதை விட்டுருந்தாங்கன்னா அவங்களே போய் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதன் மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் படையெடுக்கிறாங்க. இப்போ தெளிவாக வந்து ஈரான் சொல்லிடுச்சு, நாங்கள் அதை சரி ஊட்டலை, அது அங்கே தான் இருக்குது, நாங்கள் அதை வேறு நாட்டுக்கும் கொடுக்கறதுக்காக தயாராக இல்லை, நாங்கள் அதை தொட மாட்டோம், நீ வேணால் அதை வந்து ஆள் வச்சு பார்த்துக்கோ, நாங்கள் செய்கிறோமா இல்லையான்னு உனக்கு தெரியும். இதை வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அவங்க முதல்ல இருந்தே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் இதுக்கு போக மாட்டோம்னு சொல்லி. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளோ அழிவு நடந்திருக்குது. இந்த அழிவுகள் என்ன பண்ணுறது, அதுக்கு வந்து நட்டை ஈடாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஆகுது. அடுத்தது எண்ணெய் வளங்களை வந்து நாங்கள் போக்குவரத்துக்கு நாங்கள் விற்கணும். அது வந்து $60 பில்லியன் ஒரு ஆண்டுக்கு. அதுக்கான அனுமதி எங்களுக்கு தேவை. அது எங்கே எண்ணெயை நாங்கள் விற்கணும், யாருக்கு அனுமதி தேவையில்லை, நாங்கள் விற்போம்னு சொன்னது அதை ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போர் நிறுத்தமானது முழுமையான போர், அதான் முதல் பாயிண்ட், முதல் அம்சமே வந்து அதான். போர் நிறுத்தத்தை முழுமையாக கொண்டு வரணும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து, குறிப்பாக லெபனன்லையும் சேர்ந்து. லெபனனில் ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி போர் நிறுத்தம் வந்தபோது, இந்த போர் பிப்ரவரி 28 தொடங்கி அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் போர் நிறுத்தம்னு அமெரிக்காவும் ஈரானும் ஒரு முடிவுக்கு வந்தபோது இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானில் தாக்குதல் நடத்திட்டே வந்தது. ட்ரம்ப்பு நெத்தன்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவர் கண்ணா பின்னான்னு திட்டினாருங்களாம் செய்தி வந்தது. அதுக்கு பிறகு வந்து லெபனான் மேலே போர் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் வந்து முழுமையாக நிற்கணும், முழுமையாக போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரேலுடைய முன்னெடுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, லெபனானுக்கு உள்ளாரையே போய் லெபனிய மக்களையே அவர்கள் எல்லையிலிருந்தே உட்பக்கம் தள்ளுறது. ஏன் அப்படின்னா அங்கேருந்து ஹிஸ்புல்லா நேரடியாக தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு உள்ள தள்ளுறதுக்காக பார்க்குறாங்க. இதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஏன்னா ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கிறது வந்து ஈரானுடைய நேரடி ஆதரவும் அனுசரணையும் இருக்கிறதுனால மட்டும்தான் ஹிஸ்புல்லாவால் இது வரைக்கும் சமாளிக்க முடியுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இருந்தாலும் சாதாரண சாமானிய மக்களை ஏன் கொள்றீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க அந்த கொலைகளையும் மிரட்டல்களையும் ஹிஸ்புல்லா மட்டும் அப்படின்னு பார்க்காம அதுக்கு பின்னணிகளும் இருக்குது. பாலஸ்தீனில் நீ மக்களை கொள்கிற, அதனால ஹிஸ்புல்லா வருது அப்படின்னு இவங்க நியாயப்படுத்துகிறாங்க. இது ரெண்டுமே தவறு. பாலஸ்தீன்லேயும் மக்களை கொல்லக்கூடாது, ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்கள் நடத்தக்கூடாது. இப்போ இது வந்து ஒரு சங்கிலி தொடர்பான ஒரு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முன்னெடுப்புகளை மாற்றணும் அப்படின்னா இஸ்ரேல் முழுமையாக தாக்குதல் நிறுத்தணும். இது வந்து இஸ்ரேலில் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திடுச்சு. மக்கள் மத்தியிலையா இல்லை, மக்கள் மத்தியிலையும் சரி, அரசியல் மத்தியில், அரசியல் வட்டாரங்களில் இஸ்ரேலுக்கு கடும் எதிர்ப்பு. இஸ்ரேலுடைய அந்த பாராளுமன்றத்தில் கெனசெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி அசிங்கமாக போய் இந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படியே சொல்கிறார். போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாமல் செயல்பட்டுருக்கிறீங்க, அது எப்படி நீங்கள் அவங்கள வந்து விடுவீங்கன்னு சொல்லி. இதுக்கு தான் ஜேடி வான்ஸ் வந்து சொல்கிறாரு, கடுமையாக வந்து சாடுறாரு. ஜேடி வான்ஸ் வந்து இது மாதிரி அந்த மாதிரி பேசுனது கிடையாது. கண்ணை முழிச்சு கண்ணை திறந்து பாருங்கள், நீங்கள் காற்றை சுவாசித்து பாருங்கள், அதனுடைய உண்மை உங்களுக்கு புரியும். உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரே நண்பன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மட்டும்தான், வேறு நண்பர்களே கிடையாது.
அந்த நண்பரை வந்து நீங்கள் பகைச்சிக்காதீங்க. பகைச்சிக்கிட்டால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் இஸ்ரேல் பயன்படுத்திய, லெபனானில் பயன்படுத்திய அந்த எல்லா வகையான ஆயுதங்களும் அமெரிக்க கைகளால் செய்யப்பட்டது, அமெரிக்கா கொடுத்தது. அதனால் உங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது ட்ரம்ப்பை வந்து குறை சொல்கிறதுக்கு. அவர் மேலே வந்து நீங்கள் ஒரு விரல் காட்டி பேசுகிறதுங்கிறத ஜாக்கிரதையாக பேசுங்கன்னு சொல்லி கடுமையாக சாடியிருக்கார். இதை வந்து இந்த மாதிரி ஒரு துணை அதிபர் பேசுனது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. அதே ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கார். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க. இஸ்ரேலை எச்சரிக்கிறாங்க. நிறைய விடயங்கள் வெளியே புலப்பட்டிருக்கு. ஒன்று, ஈரானுடைய வலிமை, முயற்சி, இது வெளிவந்திருக்கு. அமெரிக்காவினுடைய இயலாமை, இஸ்ரேலுடைய பிடிவாத குணம், ஒரே இதாக பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அவங்கள முழுமையாக அழிச்சிடணும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது, எந்த ஒரு சின்ன ஒரு விடயமும் அதை சீண்டினால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படும், மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் தெரிஞ்சிச்சு. அது இன்றைக்கி பிளாஸ்டிக் பேப்பர் வேலையிலிருந்து எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ பேக்கிங் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் நேராக பாரிஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு விடயங்களை நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் அந்த நெகிழிகளுடைய விலை கடுமையாக ஏறியிருக்கு, துணி விலை ஏறியிருக்கு. மற்றபடி எல்லா விலைவாசிகளும் இன்றைக்கி ஏறி நிற்கிறத பார்க்குறோம். இப்போ ஏறு முகம் தான் சில நாடுகளில் இருக்குது, இறங்கு முகம் இருக்கவே இருக்காது. விலைவாசிக்கு ஒரு முகம்தான், ஏறு முகம்தான், இறங்கு முகம் இருக்காது. ஏன்னா இப்போது ஹோர்மஸ் நீரில் பழையபடி கப்பல்கள்லாம் வருது, எண்ணெயெல்லாம் வருது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையுது, மிகவும் குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் குறைஞ்சுதா? இன்னும் பெட்ரோல் டீசல் விலை குறையல. ஏன்னா நமக்கு வந்து சேரல. வந்து சேர்ந்தா குறையுமா? குறையணும். பெட்ரோ டாலர், இந்த நெருக்கடி நிலைமை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் பெட்ரோ டாலருடைய மதிப்பு வந்து கடுமையாக குறைஞ்சிருச்சு. இவங்க மாற்று வழிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸ் யுவானில் ட்ரேட் பண்ணலான்னு சொன்னாங்க, ரஷ்யன் ரூபிள்ஸில் நம்ம வந்து வர்த்தகத்தை வச்சுக்கலான்னு சொல்லி பல்வேறு விடயங்களை சொன்னாங்க. இப்போ இந்த போர் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது அப்படின்னா முழுமையாக அந்த பெட்ரோ டாலரினுடைய அந்த மதிப்பு முழுமையாக பின்னடைவு இருந்திருக்கும். இப்போ அதையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு கட்டாயத்துக்குள்ளார அமெரிக்கா வந்துருச்சு. இதன் மூலம் ஒரு சின்ன ஒரு இந்த மஞ்சு கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மஞ்சு கயிறை போட்டு காப்பாற்றிட்டாங்க. அந்த கயிறை வச்சு காப்பாற்றுனதை பார்க்குறோம். இந்த போர் நிறுத்தமானது பெட்ரோ டாலருக்கும் நல்லதாக போச்சு. இப்போ அதே மாதிரி பல்வேறு வர்த்தக ரீதியான விடயங்களில் பின்னடைவுகள் இருந்ததையும் இது உடனடியாக நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, இப்போ இந்த ஒப்பந்தத்தில் போர் அந்த பகுதியில் முழுமையாக நிற்கணும் அப்படின்றது தான் முக்கியமானது. அதாவது 60 நாட்கள் வந்து இருக்குது உங்களுக்கு அதை செய்யறதுக்கு. 60 நாட்களுக்குள்ள இல்லைன்னா இதை நீடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த 14 அம்ச கோரிக்கையில் அந்த அம்சங்கள்ல அது ஒரு அம்சமாகவும் இருக்குது. நம்ம அந்த கால அவகாசம்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதோட நோக்கம் வந்து முழுமையாக போர் நிற்க, எந்த ஒரு சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, போர் முடிவுக்கு வரணும் அப்படின்றது தான். ஆனால் இஸ்ரேல் அதுக்கு உடன்படுமா? ஏன்னா காசாவில் பிரச்சனையே ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது. அந்த சூழலில் இஸ்ரேல் இதுக்கு இணங்கி போகுமா? அதாவது இந்த வற்புறுத்தல் தான், அமெரிக்காவினுடைய வற்புறுத்தலின் பேரில் முதல்ல வற்புறுத்தல், அடுத்தது அச்சுறுத்தல், இந்த ரெண்டின் பேர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இஸ்ரேலை வழி கொண்டு வரலாம். ஏன்னா இஸ்ரேலுங்கிறது மிக மிக சிறிய நாடு. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே அமெரிக்கா தான். அமெரிக்கா ஆதரவில் தான் இவ்வளோ தூரம் இருக்காங்க. ஏன்னா அந்த அமெரிக்கா ஆதரவு இல்லைன்னா இஸ்ரேலால் செயல்பட முடியாது, தன்னிச்சையாக நிற்க முடியாது. என்னதான் வந்து அவங்க பொருளாதார பலம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எவ்வளவு இந்த டெக்னாலஜி தொழில்நுட்ப ரீதியாக மிகப்பெரிய
முன்னேற்றம் இருந்தாலும் சந்தை அப்படிங்கிறது அமெரிக்கா தான். உலக நாடுகள் சந்தைகள் வந்து இஸ்ரேலி பொருட்களை இன்றைக்கி வாங்குறாங்க. ஆனால் அதை எல்லாருமே வந்து தயாரிப்பு வாங்கணும் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அமெரிக்கா சொன்னால் வாங்குவாங்க. ட்ரம்ப் வந்து எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் மேலே காட்டமாக இருந்து அவர்கள் மேலே வந்து இந்த நாட்டிலேருந்து வாங்கினா நான் தடை பண்ணிடுவேன்னு சொல்லி ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து எண்ணெய் வாங்கினோம்னா தடை பண்ணிடுவோன்னு சொல்லி அதுக்கு ஒரு 150% இதை போட்டார், வரியை போட்டாரோ அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்பை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவருக்கு தேவை தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், தன் பேரை காப்பாற்றணும். இந்த போர் நிறுத்தத்தால் அவருக்கு ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஆனால் உண்மையிலே இது வந்து ஒரு நிரந்தர தீர்வுக்கு போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்குது, இப்போதைக்கு நம்பிக்கை இருக்குது இதே மாதிரி போகும்னா. ஆனால் ஒரு முழுமையான நம்பிக்கையோடு சொல்ல முடியல. ஏன்னா இஸ்ரேலை வந்து நம்மளால் முழுமையாக நம்ப முடியல இந்த கட்டத்தில். ஏன்னா அமெரிக்கா ஆதரவில் தான் அந்த நாடே இருக்குது முழுக்க. ஆனால் இஸ்ரேலுக்கு உள்ளே இருந்து வர குரல்கள் எல்லாமே நீ அமெரிக்காவுக்கு வந்து அடிபணிச்சிட்டியா அப்படின்ற குரல் வந்து அங்கேருந்து வருது. இல்லை, அது இவரும் உருவாக்குறது தான், இவரே உருவாக்குறது தான். அதுவும் கூட இவரே கூட அது மாதிரிலாம் உருவாக்குவார். அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சாமானிய இஸ்ரேலர்களுக்கும் வெளியிருந்து வந்து குடியேறின இஸ்ரேலியர்களுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. சாமானிய அதே நாட்டில் பூர்வீகமாக இருந்த இஸ்ரேலியர்களுக்கு எந்தவித போரும் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்து குடியேறிகளுக்கு எப்பவுமே போர் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க நிலையை தக்க வச்சுக்க முடியும். இப்போ காசாவில் கூட எல்லாத்தையும் ஒரு பகுதிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து அருமையான ஒலிவ மரங்கள், அங்கேருந்து மற்ற எல்லாத்தையுமே அழிச்சிக்கிட்டு அந்த இடத்துல புதிய இந்த இருப்பிடங்களை உருவாக்குறாங்க. 1-2 இருப்பிடங்கள் கிடையாது, ஆயிரக்கணக்கான குடியேற்றங்களை உருவாக்குறாங்க. யூதர்கள் குடியேற்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அதாவது தலைமுறைகளாக அங்கே இருந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இது இப்படி இருக்குது. ஆனால் இஸ்ரேலியர்களுக்கு என்ன, உலக நாடுகளில் எங்கேயுமே இஸ்ரேலிகளுக்கு இடம் இல்லை, இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. அப்போது நாங்கள் இங்கே மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லி அவங்க இந்த கதையை பரப்புகிறாங்க. ஒரு காலத்தில் உண்மை தான். இல்லை, ஜெர்மனி வந்து 1930களில் இருந்து 45 வரைக்கும் அடித்து விரட்டி இஸ்ரேலியர்களை அச்சுறுத்தி துன்புறுத்தலாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி வந்து 2026 1940 இல்லை நம்ம. இப்போ இஸ்ரேலியர்கள் பல்வேறு இடங்களில் வேரூன்றி மிகப்பெரிய சுபிட்சத்தோடு இருக்கிறாங்க, வளமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மற்ற நாடுகளில் இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்லாம் கிடையாது. அச்சுறுத்தல் காலத்தில் அது உண்மையாக இருந்துச்சு. அப்போ வெறும் 10% இருந்த யூதர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 85% அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்க யூதர்களெல்லாம் அங்கே வர சொல்கிறாங்க, போயிருக்காங்க. இந்திய யூதர்கள் அங்கே போய் குடியேற்றங்களில் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இந்திய மக்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாலஸ்தீன மக்களே வந்து அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்து வந்தவங்க நினைக்கிறாங்க. அந்த வரலாறு அப்படி கிடையாது. யூதர்களும் பாலஸ்தீனர்களே, பாலஸ்தீன யூதர்கள், பாலஸ்தீன அரபு மக்கள், இதெல்லாம் சார்ந்து தான் அந்த பிராந்திய ரீதியான அந்த பூலோக அந்த அரசியலில் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு இது வந்து விவிலியத்தில் சொல்லப்பட்டது, இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடம் அப்படின்லாம் சொல்லி, எங்களுடைய சத்திய பூமி அப்படின்னு சொல்லிலாம் போகிறவங்க இருக்காங்க. அதில் நிறைய உண்மைகள் கிடையாது, வரலாற்று ரீதியான உண்மைகள் கிடையாது. ஆனால் இந்த போர் நிறுத்தமானது ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பிக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். நீடிச்சு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது, நீடிக்கலைன்னா எல்லாருக்குமே கெட்டது. திரும்ப மீண்டும் வந்து விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரி விடயங்களை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த முதற்கட்ட ஒப்பந்தம் ஒரு 60 நாட்களுக்கு போகும். அடுத்து ஒரு இறுதி ஒப்பந்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே வந்து நிரந்தர ஒப்பந்தம் ஆகிட்டாலே பிரச்சனை இல்லை. நல்லது. சரி சார், மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS. வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.